டயட்னாலே வேக வச்சது தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இந்த கீட்டோ டயட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரியும் சமைச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி காலையில் அவகேடோ ஜூஸ் எடுத்துக்கிட்டேன், சுகர் இல்லாமல். ஆஃப்டர்நூன் கொஞ்சமாக ரைஸு, சாம்பார், 2 முட்டை சாப்பிட்டுக்கிட்டேன். ரைஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு சில்லி சிக்கன் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்குரிய வேலையை ஆரம்பிச்சிட்டேன். 250 கிராம் சிக்கனில் கொஞ்சமாக ஆல்மண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் ஹாஃப் எக்கு, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடலாம். என்கிட்ட பவுடர் இருந்ததுனால நான் அது போட்டுக்கிட்டேன். அப்புறம் சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 30 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ யூஸ்வலாக சில்லி சிக்கனுக்கு வந்து ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. நான் மைதா மாவு யூஸ் பண்ணலை. மேரினேட் பண்ண வச்ச சிக்கனையும் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க, அதையும் நான் பண்ணலை. ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகா, சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி அப்புறம் ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு அல்டிமேட். இந்த மாதிரி ஏதாவது டிஷ் உங்களுக்கு வந்து சாப்பிடணும் போல் இருக்குது கீட்டோ டயட்லனா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டிஷ் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு போடுறேன்.